வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதவ அர்ஜுனாவுடைய அதிரடி அறிக்கை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அன்னைக்கு பேசின மன்னர் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறார். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அந்த பாட்டை மேற்கோள் காட்டி இன்றைக்கி பேசிய பதிவு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், சஸ்பெண்ட் எதுக்கு பண்ணுறாங்க? தான் செய்த தவறை உணர்ந்து அடுத்து சேரணும். அதெல்லாம் இல்லை, நான் செஞ்சது தப்பே இல்லைங்க, இது என்னங்க தப்பு? ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நான் ஒலிக்கிறேன், மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வருவேன், ஜனநாயக வழிபடி அனைத்தையும் உடைத்தெறிவேன் அப்படின்னு பேசியிருக்கார். இதுக்கு என்ன பதில்? விடுதலை சிறுத்தைகள் நமக்கு புரியல. தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் தான். தொல் திருமாவளவர்கள் அனுபவமிக்கவர், படித்தவர், பண்பானவர், அரசியலில் ஒரு அதிசயமானவர் தான். பிஜேபிக்கு எல்லாரும் அடிபணியும் போது இன்றைக்கி பட்டியலின மக்களின் குரலாக ஓங்கி ஒழிக்கக்கூடியவர் திருமாவளவன், மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட திருமாவளவனின் சமீபத்திய நடவடிக்கைகள் சர்ச்சைக்குள்ளாகுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்கிட்டே ஆதவ அர்ஜுனா ஒன்று பேசுகிறாரு, வன்னியரசு ஒன்று பேசுகிறாரு. எதுதான் உண்மை? ஆதவ அர்ஜுனா சேனலில் உட்காந்துட்டு 2026 திமுக வராதுங்கிறாரு, நாங்கள் நினச்சாதான் திமுக வருங்கிறாரு. இது திருமாவருக்கு உடன்பாடா? உடனே திருமாவர் போய் சிஎம்ஐ பார்ப்பார். வெளியில் நாங்களும் அவர்களும் நட்பாக இருக்கிறோம், எங்களுக்குள் பிளவும் இல்லை. அடுத்து மறுபடியும் ஆதவ அர்ஜுனா இதையே தான் பார்ப்பார். என்னப்போ சொல்கிறாரு? எனக்கான பொறுப்பினை உணர்ந்து கொள்கை பிடிப்போடு இந்த கட்சியில் இருந்தேன். மது ஒழிப்பு மாநாடு கூட அவர் தான் நடத்தது. கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி அரசியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டுவேன். கருத்தியலை பேசிக்கொண்டு ஊழல் செய்யும் போலி அரசியல்வாதிகளை யாரை சொல்கிறாருங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும், யாரை சொல்ல வராருன்னு. எதிர்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கேட்டார்ல, அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசமானு, அதை ஒரிஜினா எளிமையாக சொல்கிறார். அப்போ கருத்தியல்னு பேசிக்கிட்டு நீங்கள் பண்ணுறது இந்த குடும்பம் பண்ணுறதுங்கிற லெவலுக்கு ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி தான் பேசிட்டு வந்தார் திரும்ப, மறுபடியும் 7:30 கிளப்பி விடுறார். அப்போ தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முக்கிய காரணம், இந்த கட்சியில் நெடுநாள் அவரால் பயணிக்க முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை மேலும் மேலும் வளராமல் திருமாவர்கள் முதலியே இதை பண்ணியிருக்கணும். இதை பண்ணாமட்டது இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. திமுகவுக்கு எதிரிகள் அதிமுகவோ மற்ற கட்சியோ இல்லை, விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாங்கிற ஒற்றை நபர் சொல்கிறது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? அவர் ஆதவ அர்ஜுனா வராரு, துணை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டிய, ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஆக்குறாங்க? யாராவது ஒருத்தர் அப்படி ஆக்குவீங்களா? ஏன் ஆக்குறாருன்னா உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக பேச வேண்டியதானே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக கோடிக்கணக்கான பணம், அதனையும் தாண்டி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கார். ஆதவ அர்ஜுனா தான் அந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்காக நடத்தினது. இதற்கு முன்பு தேர்தலில் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருங்கிறது உலகம் அறியும். திமுகவில் நம்ம சேகர் பாபு ஆதவ அர்ஜுனா யாருன்னு கேட்குறாரு. ஆதவ அர்ஜுனா தான் திமுகவுக்கு அந்த தேர்தல் நிதி கொடுத்தது அப்படின்னு ஒருவேளை நம்ம இவருக்கு மினிஸ்டருக்கு தெரியாதான்னு தெரியல. ஏன்னா சபரீசன் அவரை சந்தித்த ஃபோட்டோலாம் தெரியுது. அந்த ஃபோட்டோவை சந்திச்சுட்டு வெற்றி பெறுவோன்னு அந்த வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. நமக்கு ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒன்றிய அரசுக்கு அவங்க மாமனார் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, நிறையா ரைடுகளை சந்திக்கக்கூடியவர், மிகப்பெரிய பணம் படைத்தவர். இன்றைக்கி எல்லா கட்சிக்கும் ஃபண்டு வச்சுருக்கவர் ஒருத்தர் வேணும் இல்லைங்க, பேங்கர் வேணும் இல்லை. இப்போ நம்ம அதிமுகவில் வேலுமணி தங்கமணிலாம் பணம் வச்சுருக்காங்க, திமுகவில் ஜெகத்ரட்சகன் பணம் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது விசிக்கானோன்னா ஐயா நம்ம இவர் வச்சுருக்காருப்பா, நம்ம ஆதவ் தான் வச்சுருக்காருப்பா. அப்படிங்கும்போது அவர் வெளியில் போனால் யாருக்கு இழப்பு? அவருக்கு இழப்பு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அவருக்கு என்ன இழப்பு? அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். எந்த இடத்துக்கு போவார்? தமிழ்நாட்டுக்கே தெரியும், கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு தான் போவார். விஜய் கட்சிக்கு அவர் போனால் பலமாக பலவீனமாகனா, யார் கட்சிக்கு போனாலும் பலம் தான். அதுவும் பணம் படைத்தவர் போனால் பலம் தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜய் கட்சியில் நிறைய செலவு பண்ணுவார். ஏற்கனவே தமிழகம் முழுக்க ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பழகுனவர். அந்த தொண்டர்கள்லேருந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஏற்கனவே வட மாவட்டங்களில் இன்றைக்கி விஜய்க்கான செல்வாக்கு சீமான், நம்ம ஐயா ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்த வாக்கெல்லாம் கண்டிப்பாக இவருக்கு விஜய்க்கு ஓரளவுக்கு போகுது. அதனால தான் அவங்களாம் பதறாங்க, பதறாமலாம் இல்லை. எப்படி விஜயகாந்த் வரும்போது வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சிராய்ப்பு இருந்ததோ அதே சிராய்ப்பு இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக விமர்சிக்கலை. ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சு நீங்கள் எம்எல்ஏ வாங்குவீங்க. அதே திமுகவை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திட்டுவார், நீங்கள் இல்லை அது அவருடைய கருத்து அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி இது திரும்ப நியாயப்படுத்துகிறாருன்னே தெரில. இன்னொன்றுங்க, ஒரு உயர்ந்த மனிதராக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் நம்ம சரின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்களே பாருங்கள், திருமாவர்களையும் நம்ம மதிக்கிறோம். இந்தியாவிலே குறிப்பிடத்தக்க சில பேர் தான் பிஜேபிக்கு எதிர்த்து சண்டையிடுவார்கள். அதில் முதன்மையானவர் திருமாவர்கள். படித்தவர், பண்பாளர், அறிவு சிகரம், சொல்லிக்கிட்டே போகலாம்.
முதல்வராக அனைத்து தகுதியும் உள்ளவர், கருத்தியலாக பேசக்கூடியவர். ஆனால் என்னென்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே தம்பி அதாவது வாப்பா நம்ம கூட்டணியில் இருக்கும்பா அமைதியாக இருப்பா, முடிஞ்சு கதை. அவரை இவ்வளோ பேச விட்டு அவர் ஒன்று பேசுகிறாரு, வன்னியரசு ஒன்று பேசுகிறாரு. வன்னியரசு சொல்கிறது சரியா, இவர் சொல்கிறது சரியா? மக்களுக்கே ஒரு குழப்பம். கேட்டால் தொண்டர்களின் குரலாக இருக்கிறேன்கிறாரு. அவள் வன்னியரசு தொண்டர்களின் குரலாக இல்லையா? ஆனால் ஒன்றே ஒன்று நல்ல நிச்சயம், வெளியில் வரக்கூடிய ஊடகங்கள் செய்தி என்ன, திமுக விட்டு விடுதலை சிறுத்தைகள் போனால் விடுதலை சிறுத்தைகள் உடச்சிடுவாருங்க ஸ்டாலின். அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பேர், ஆணூர் சாணவாசிலேருந்து வன்னியரசுலேருந்து சொல்லிக்கிட்ட சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இவங்கெல்லாம் திமுக உறுப்பினர் ஆகிட்டாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், திமுக உறுப்பினர் வரையே பேசுவாங்க அவங்க. இது திராவிட மாடலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் திமுக அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி நமக்கு புரியல. எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து வெளியில் மக்கள்கிட்ட கேளுங்க, திருமாவளவன் திமுக விட்டு வரமாட்டார்ப்பா, நமக்கு விஜய் கூப்பிட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். எவ்வளோ எதுக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு கூப்பிடணும்? அவ்வளோ கூப்பிட்டீங்க, வரலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான், அடுத்த வேலையை பார்க்கணுங்க. அவர் தான் வரமாட்டேங்கிறாருல. இப்போ மற்ற வெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, திரும்ப தான் வரமாட்டேங்கிறாருல, ஏன் விஜய் வெளியே போய் கூப்பிட்றாரு, இது அவருடைய பலவீனத்தை காட்டுதுங்கிறாரு. அதனால் நமக்கு தெரிஞ்சு இனிமேல் கூப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு தடவை கூப்பிட்டாச்சு, கூப்பிட்டது நல்லது தான். ஒரு அதெல்லாம் வந்து வலு இழந்து அதெல்லாம் நம்ம நினைக்கல. மற்றபடி இன்றைக்கி ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் தடுத்து யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, அந்த பாட்டை மேற்கோள் காட்டுறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னே நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ண பிறகு மனம் உணர்ந்து மறுபடியும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் 6 மாதம் கழித்து கட்சியில் சேர்த்துக்குவாங்க. நான் பேசுனது ரைட்டு, இனிமேலும் பேசுவேன், நான் பேசுவது தான் சரி, அதையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளோட தொண்டருடைய மனநிலைன்னு என்னைக்கு ஆதவர்ஜுனா சொன்னாரோ அன்னைக்கே அவர் கட்சியை கார்னர் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். இனிமேல் திருவாதான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் ஒரே விஷயந்தான், இன்றைக்கி ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் விட்டு போனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இழப்பில்லைன்னு அவங்க சொல்லலாம். நம்மை பொறுத்தவரை யார் போனாலும் இழப்பு தான், யார் கட்சிக்கு அவர் போனாலும் வரவு தான். ஒரு கட்சியிலேருந்து ஒரு பணக்காரர் இன்னொரு கட்சிக்கு போனால் அவருடைய நெட்வொர்க் போகுது. ஏற்கனவே அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் நிறையா இன்னும் நோட்டு தெரியும் அவருக்கு. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருக்க ஓரளவுக்கு சில தொண்டர்கள் ஆதவர்ஜுனா அவருடைய கருத்தை எப்படி பார்ப்பாங்க, திரும்ப முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஆதவ் சொல்கிறாரு, அவரை வெளியே அனுப்புறீங்க. வன்னியரசு சாணவாசலாம் இல்லைங்க அதெல்லாம் ஆகலாங்க, பட் இப்போல்லாம் காலம் இன்னும் கைகூடவில்லை, இன்னும் நாள் இருக்கிறது, எப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு ஆவீங்களா அப்படின்னு தொண்டர் மக்களுக்கு என்னங்க வேணும்? சாதாரண தொண்டருக்கு ஐயா ராமதாஸ் சொல்கிறாருல, எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நம்பால் ஒரு 80 பேர் உள்ளே இருக்கணும் அப்படின்னு பேசுகிற அவங்கள லைக் பண்ணுவாங்களா? இல்லை திமுக வரட்டுங்க, நாங்கள் எப்பயும் இதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்கிறத லைக் பண்ணுவாங்களா? நியாயமாக பேசணும். திமுக ஆதரவாளர்கள் சில பேர் பேசும்போதெல்லாம் திமுக தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு தான் இருக்கிறது, கரெக்டுங்க, உங்களோட தான், அவர் தான் சொல்லிட்டார், உங்களோட தான் யார் பிரிக்க முடியும்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரிக்குதுங்கிறாங்க, நமக்கு புரியல. நீங்கள் 2 பேரும் கொள்கையோடு இருக்கும்போது எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்களை பிரிக்கும்? அது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவுடைய அறிக்கை கதம் முடிஞ்சது, அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் போயிட்டார். திமுக என்ன நினச்சதோ சாதிச்சிருச்சு. ஏன்னா திமுக வந்து என்னங்க சும்மா நோயின்னு பேசிகிட்டு இருக்காரு, ஒருவேளை திரும்ப தான் பேச வைக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ திருமாவை மீறி தான் திரும்ப ஒரு அறிக்கை விடுறாரு. இவர் அதையும் மீறி வந்து இல்லை நான் சூப்பராக தான் பேசியிருக்கேங்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.